நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல எக் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப டேஸ்டியா இருக்கும். இது பிகினர்ஸ் கூட ரொம்ப சுலபமா பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய டிப்ஸ் இது கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வீட்டில் செய்யும் போது ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை 1-2 கட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் எடுத்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய், 2 சின்ன துண்டு இஞ்சி, 1 கைப்பிடி அளவுக்கு பூண்டு பற்கள் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு. இது கூட 1 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. எந்த அளவு முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிறலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு பேன் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 மீடியம் சைஸ் அளவு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகுறது வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கணும். அப்போ தான் கிரேவி நல்ல டெக்ஸ்சரோடையும் டேஸ்டோடையும் இருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1 தக்காளியை இது மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளி முழுமையாக மசிஞ்சு வரணும். அது வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. இடையில கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், தக்காளியும் முழுமையாக வதங்கிடுச்சு. அதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. மசிஞ்சு வெந்து வந்திருக்கு. இந்தளவு மசிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நான் வீட்டிலேயே எப்படி அரைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைக்கும் போது மிளகு அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2 வச்சு தான் அரைச்சிருக்கோம். அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ 1 நிமிஷம் ஆகியிருக்கு. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்க விழுதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கோங்க. நம்ம இந்த விழுதை அரைக்கும் போது வதக்காமல் அப்படியே பச்சையாக தான் அரைச்சிருக்கோம். அதனால் பச்சை வாசனை போகிற வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா வேக வச்சுக்கணும். அப்போ தான் கிரேவியில் அந்த பச்சை வாசனை வராமல் இருக்கும். முழுமையாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. பச்சை வாசனையும் போயிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுக்கு முன்னாடி தண்ணி சேர்த்துடக்கூடாது. கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து தண்ணி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கோங்க. நான் நல்ல திக்கான கிரேவி பண்ண போகிறேன். அதனால் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது, அதனால் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி நல்லா ரெடி ஆகிட்டு வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த கிரேவியை நம்ம அப்படியே கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம இன்னைக்கு முட்டை மசாலா பண்ண போகிறோம்ல, அதனால் வேக வச்ச முட்டைகளை 2 கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே கூட முட்டைகளை அவிச்சு தோல் உரித்து சேர்த்துக்கிடலாம். நீங்கள் முட்டைக்கு பதிலாக வேக வச்ச பயறு வகைகள் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா சர்வ் பண்ணலாம். இது ஒரு பேசிக்கான கிரேவி தான். அதனால் நம்மளுக்கு விருப்பம் போல் இந்த கிரேவியை மாடிஃபை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முட்டைகள் சேர்த்துக்கோங்க. நான் 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த மாதிரி அந்த கிரேவி உள்ளே டிப் ஆகிற மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த மாதிரி திருப்பி போட்டுறக்கூடாது. ஏன்னா முட்டையோட மஞ்சள் கரு வெளியில் வந்துடும். அதனால் இந்த மாதிரி கிரேவிக்குள்ளே டிப் ஆகிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க.
அடுத்து இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. டேஸ்டியான எக் மசாலா சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட புலாவ் கூட எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட கிரேவி டெக்ஸ்சரே பாருங்கள் எந்த அளவுக்கு அருமையாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் இதை முட்டை சேர்த்தும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா காளான், அதுக்கப்புறமா வேக வச்ச பயறுகள் இதெல்லாம் சேர்த்து கூட பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக் மசாலா உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.